அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். துலாம் ராசியினரே, எண்ணற்ற இன்னல்களையும் சவால்களையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்த உங்களுக்கு இப்போது உங்கள் வாழ்வின் உன்னதமான தருணங்களையும் வரவிருக்கும் நல்வாய்ப்புகளையும் பற்றி விரிவாக பேச வேண்டிய நேரம் வந்திருக்குங்க. ஒரு மனுஷன் தன் பயணத்தில் இடர்பாடுகளை சந்திக்கும் போது அவன் மனதோடு எப்படி அவனை வழி நடத்துது, அந்த பயணத்தில் இறைவனோட அருள் சக்தியும் குருவோட வழிகாட்டுதலும் எத்தனை பெரிய மாற்றங்களை உருவாக்குதுன்னு நம்ம ஆழமாக சிந்திக்கணும். இன்றைய உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னாடி அசுரர்களை அழித்து அறத்தை காத்த அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட திருவடைகளை சரணடைஞ்சு அவரோட திருநாமத்தை செப்பி நம்ம அக தூய்மையை நிலைநிறுத்திக்கலாமுங்க. வாங்க. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த மயில் வாகனன் நம்மை எந்நேரம் காத்து நிற்பான். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட மங்களங்கள் பெருகவும் நன்மைகள் விளையவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம தேடலை தொடங்கலாம். துலாம் ராசியில் உதித்தவர்கள் இயல்பிலேயே ஒரு தலைமை தத்துவ பண்பும் பிறரை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறதை நம்ம கண்கூட பார்க்கலாம். உங்களோட புறத்தோற்றத்தில் ஒரு கம்பீரமும் சொல்லுல ஒரு தெளிவும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத துயரங்களும் கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைகளையும் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நிதர்சனம். எத்தனை இடர் வந்தாலும் கலங்காத மனத்திடம் கொண்ட நீங்கள் சுயநலமில்லாத ஒரு மாபெரும் குணத்துக்கு சொந்தக்காரர்கள். அதாவது உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்தால் அதை மௌனமாக தாங்கிக்குவீங்க. ஆனால் உங்களை சார்ந்தவங்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை தொடச்செறிய முன்னாடி நின்று களம் காணுவீங்க. இந்த தியாக உணர்வும் பிறர் நலம் நாடும் பண்பும் தான் உங்களை மற்றவங்களோட இருந்து தனித்துவமாக பிரித்து காட்டுது. வாழ்க்கை என்பது தேங்கி நிற்கிற குட்டை இல்லை, அது ஓடிக்கிட்டு இருக்கிற நதின்னு உணர்ந்த நீங்கள் ஒவ்வொரு விடியலையும் ஒரு பாடமாக அணுகணும். நடைமுறை வாழ்வில் நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் வெறும் தடைகளாக பார்க்காம ஆளுமையை செதுக்கிற ஒளிகளாக கருதுங்க. குருவருள் என்பது ஒரு இருண்ட காட்டுல கையில் ஏந்திய தீபத்தை மாதிரி. அது உங்கள் பாதையை தெளிவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் உங்களை அண்டாமல் பாதுகாக்கிற கவசமாக இருக்கும். சவால்களை பார்த்து பயந்து ஒதுங்காமல் அவற்றை உங்கள் வளர்ச்சிக்கான ஏணிகளாக மாற்றி நேர்மறையான ஆற்றல்களை மட்டும் உங்கள் ஆள் மனத்தில் விதைச்சா பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகள் எல்லாம் உங்களுக்கு துணையாக நிற்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த தத்துவார்த்த பயணத்தில் நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம்னு மிக நுணுக்கமான தொடர்ந்து பார்ப்போமா? பிரபஞ்சத்தோட பேராற்றல் மிக்க அந்த பரம்பொருளோட திருவருள் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு தற்செயலாக கிடைக்காது. அது நம்ம முன்வினையோட பயனா சரியான தருணத்தில் கிரகங்களோட நகர்வு வழியாக தான் நமக்கு கிட்டுங்க. இப்போ ஒரு பெருங்கோளோட திசை மாற்றம் உங்கள் வாழ்வில் எத்தனை ஆச்சரியமான திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நினைச்சாலே மனசு சிலிர்க்குதுங்க. உங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் நம்ம சந்திக்கிற அன்றாட சவால்கள் உண்மையிலேயே நம்மை அழிக்கவற்றவை இல்லை, மாறாக நம்மை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துகிற பரீட்சைகள் தான் இவை. ஒரு மனுஷன் தனியாக நின்று சாதிப்பதை விட அவனுக்கு தகுந்த வழிகாட்டியோ குருவோ கிடைச்சா அவன் வெற்றி பயணம் பன்மடங்கு வேகம் எடுக்கும். உலக புகழ்பெற்ற செல்வந்தர்களையும் சரித்திரத்தில் சாதனைகளை பதிச்ச மனிதர்களையும் உற்று பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு தீர்க்கமான ஆலோசனையும் ஒரு குருவோட வழிகாட்டுதலும் நிழலாக இருந்திருக்கிறதை உணர முடியும். யாரோ ஒரு மேதையோட திட்டமிடலும் மற்றொருத்தரோட உழைப்பும் சேரும்போது தான் அங்கே ஒரு சாமர்த்தியமே உருவாகுது. அதே மாதிரியான ஒரு திருப்பு முனையை நோக்கி தான் நீங்கள் இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு புதிய செய்தியை சுமந்து வருதுன்னு நம்ம ஆழமாக மனசில் வச்சுக்கணுங்க. இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தவறுவதில்லை. ஆனால் அந்த பாடத்தை நம்ம உள்வாங்கிற மனநிலையில் இருக்கோமோன்னு தான் கேள்வி. காலையில் தூக்கத்தில் இருந்து எழும்போதே இன்று இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன அரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகுதுன்னு தேடலோடவும் ஆவலோடவும் எழணும். நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு சின்ன பாடமும் அடுத்த நாள் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும். விதியோட விளையாட்டில் கிரகங்களுக்கு இறைவனும் கைகோர்த்து நமக்கான பாதையை சீர் செய்து கொண்டே இருக்காங்க. ஒரு மனுஷன் தன் வாழ்வோட இறுதி தருணம் எப்போன்னு தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு நான் ஒரு மகத்தான வெற்றியை எட்டிடுவேன்னு இலக்குக்கும் நம்பியும் இருந்தால் அவன் உற்சாகமும் உழைப்பும் எல்லையை கடந்து போகுங்க. அதே மாதிரியான இலக்கையை நோக்கி தான் இப்போ நீங்கள் உந்தப்படுறீங்க. உங்கள் காதில் விழுற எதிர்மறையான சொற்களையும் உங்கள் தன்னம்பிக்கையும் சிதைக்க நினைக்கிற சூழல்களையும் தயவு செஞ்சு முழுசாக தவிர்த்திடுங்க.
அந்த மாதிரி இடங்களில் இருந்து உங்களை அப்புறப்படுத்திக்குவதே உங்கள் ஆன்ம பலத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டு அந்த பாடத்தை படிக்கிற தீராத வேட்கையை உங்கள் ஆழ்மனத்தில் வளர்த்துக்கோங்க. குருவோட வழிகாட்டுதல் என்பது இருளில் வழிகாட்டுற ஒளி மட்டும் இல்லை, அது உங்கள் கர்ம வினைகளை தீர்க்கிற மருந்தும் கூட. அந்த மகா குருவானவர் தன் வக்கர நிலையில் இருந்து விடுபட்டு மீண்டும் தன் நேர்கதியை தொடங்குற அந்த மங்களமான நாள் உங்கள் வாழ்வோட இருளை அகற்றப் போகுதுங்க. மே மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகிற அந்த கிரக மாற்றம் உங்கள் பொருளாதார சிக்கல்களையும் மனக்கவலைகளையும் வேரோடு பிடுங்கி ஒரு புதிய வசந்த காலத்தை தொடங்கி வைக்க போகுது. இதில் எல்லளவும் ஐயம் இல்லை. அந்த அரிய மாற்றத்தை முழு நம்பிக்கையோடு வரவேற்க நம்ம தயாராக இருக்கணுங்க. வாழ்வோட நுணுக்கமான உண்மைகளை தேடி அலைகிற ஒரு நேயர், நம்ம ஏன் நெத்தியோட மைய பகுதியில் திலகம் விடுறோம்? இது வெறும் சடங்கு தானா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பிரபஞ்சம் ரகசியம் ஒளிஞ்சிருக்கான்னு கேட்குற மாதிரி இன்றைய நம்ம உரையாடலோட அடுத்த கட்டம் அமையுதுங்க. உண்மையில் நம்ம நெத்தியில் இடுற வெறும் பொட்டு இல்லை, அது நம்ம பிரச்சனைகளை ஒருமுகப்படுத்துகிற ஒரு மகா சங்கமம். மனுஷ உடலோட இரு கண்கள், நாசி, மூளையோட நரம்பு மண்டலங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைகிற அந்த இடத்தை தான் ஆக்கணன் சக்கரம்னு ஞானிகள் சொல்கிறாங்க. போர்க்களத்தில் கூட நெத்தி பொட்டில் சுட்டா உயிர் பிரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடலோட எல்லா உயிர் சக்திகளையும் குவிகிற மையப்புள்ளி அதுதான். நம்ம அங்கே குங்குமமோ சந்தனமோ திருநீரோ இடும்போது சிதறி கிடக்கிற நம்ம எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் நிலை பெறுது. துலாம் ராசியினரே, உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எப்போ அந்த நெத்தி பொட்டோட மையத்துக்கு கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் ஆழ்மனத்தோட ஆற்றல் விழித்தேலும். நீங்கள் எதையுமே வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற சுபாவம் உள்ளவங்க. அதனால் இந்த மன ஒருமைப்பாடு உங்கள் வார்த்தைகளுக்கு இன்னும் அதிக வலிமையை தரும். காலச்சக்கரத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கப் போகுது. நீண்ட நாட்களாக தன் இயல்பான பாதையில் இருந்து விலகி வக்கர கதியில் சஞ்சரித்து அந்த பிரபஸ்கதிபதி இப்போ தன் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சு நேரான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். இதை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் இப்போவே செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிங்க. காலம் உங்களுக்காக காத்திருக்காது, ஆனால் சரியான காலத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி மகத்தான பலனை தருங்க. துலாம் ராசிக்காரர்கள் மனசு வச்சா ஒரு சாதாரண தருணத்தையே கொண்டாட்டமாக மாற்றுற வல்லமை கொண்டவங்க. கடந்த காலங்களில் 9ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் சில முட்டுக்கட்டுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடாமல் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் இப்போது பனி மாதிரி விழுகிற தருணம் வந்துடுச்சுங்க. தேவையற்ற உறவுகளும் உங்களை பிடிக்காதவங்களும் சகவாசமும் தானாக உங்களை விட்டு விலகி போகும். அதே சமயம் உங்கள் வாழ்வோட உயர்வுக்கு துணையாக நிற்கிற உண்மையான நட்புகள் வழிகாட்டிகளும் உங்களை தேடி வருவாங்க. இறைவன் உங்கள் செவிகளில் ஒரு ரகசிய தீப்பொறி மாதிரியான உந்துதலை தரப்போகிறார். அது ஒரு புதிய சோதனையா, இல்லை யோசனையா, இல்லை சற்றுன்னு தோன்ற ஒரு தீர்வாக இருக்கலாம். அந்த தெய்வீக சமிக்கைகளை நீங்கள் சரியாக பிடிச்சுக்கிட்டா நீங்கள் இத்தனை காலமும் கனவு கண்ட அந்த சொர்க்கமான வாழ்க்கையை நிஜத்தில் அடைய முடியுங்க. துலாம் ராசினருக்கு வரவிருக்கிற காலம் அடுக்கடுக்கான நன்மைகளை சுமந்து வர ஒரு பொற்காலம்ங்க. இந்த நல்ல வாய்ப்புகளை தக்க வச்சுக்கவும் மன அமைதியை நிலைநாட்டவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆதி அந்தமில்லாத அந்த பரம்பொருளான சிவபெருமானை மனதார வழிபடுங்க. ஆலயத்துக்கு போய் குறைஞ்சது 5 நிமிஷம் அந்த சிவலிங்க திருமேனியை உற்று பார்த்து தியான நிலையில் அமர்ந்து வாங்க. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக வலிமையாக இருக்குதோ அவ்வளவு விரைவாக உங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கை மிக உன்னதமான நிலையை அடையும். இது திண்ணம். உங்கள் சங்கல்பம் உறுதியாக இருந்தால் பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்குங்க. ஒரு நேயர் ஆழமான ஏக்கத்தோடு நம்மக்கிட்ட கேட்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களே நம்ம மன அழுத்தத்தையும் இன்னல்களையும் தரும்போது நம்ம மட்டும் எப்படி நேர்மறையாக இருக்க முடியும்? எண்ணங்களுக்கு வலிமை இருக்குன்னு உண்மையா? இது நான் சொல்கிற பதில் இதுதான். நம்ம வாழ்வோட நிம்மதியை சிதைக்கிற எதிர்மறை அதிர்வுகள் பெரும்பாலும் வெளி மனுஷர்களிடமிருந்தே வருது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒளியை மாதிரி இருளும் இருக்குன்னு மறந்துடாதீங்க. இருளை பற்றி சிந்திப்பதை விட உங்கள் அகத்துக்குள்ளே இருக்கிற பேரொளியை நோக்கி திரும்புங்க. நல்லவங்களோட உரையாடலை அல்லது விஷயங்களை மட்டும் கேட்கறது, மங்களமான எண்ணங்களையும் வளர்க்கிறது, இவைதான் உங்கள் வாழ்வை சீரமைக்கிற ரகசிய சூத்திரங்கள்.
நாம் வாயால் உச்சரிக்கிற சொற்களை விட நம்ம ஆழ்மனத்தில் அலைபாயிற எண்ணங்களுக்கு தான் அண்டவெளியில் கட்டுப்படுத்துகிற அதீத வலிமை இருக்குங்க. அந்த எண்ணங்களோட நுட்பமான அசைவுகளை கூட அறிஞ்சவன் அந்த இறைவன் மட்டும்தான். எனவே உங்கள் மனமாகிய விளைநிலத்தில் நல்ல விதைகளை மட்டும் விதைச்சு வாங்க. உங்கள் சிந்தனைகளோட பிரதிபலிப்பாக தான் உங்கள் எதிர்காலம் அமையும். இதில் எல்லளவும் மையமில்லை. தற்போது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் லட்சியங்களை அடையவும் ஒருவித எதிர்நீச்சலை போட்டுக்கிட்டு இருக்கலாம். வரவிருக்கும் காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக திகழப்போகுதுங்க. இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒருவேளை சின்ன தாமதங்கள் வந்தாலும் அதை பார்த்து பயந்து பின்வாங்காதீங்க. ஏன்னா அந்த தாமதம் உங்களை இன்னும் செழுமைப்படுத்துகிற ஒரு கால அவகாசமாக தான் இருக்கும், தோல்வி இல்லைங்க. உங்கள் மனத்தெளிவு இப்போது பல மடங்கு அதிகரிக்கும். எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவையும் எடுக்காமல் நிதானத்தோட காய்களை நகர்த்தினா உங்களை ஒரு வெற்றிகரமான இடத்துக்கு இட்டு செல்லுங்க. தொழில் மற்றும் வணிகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்கிற எழுத்துப்பூர்வமான தொடர்புகள் அல்லது கடித போக்குவரத்துகள் உங்களுக்கு சாதகமான செய்திகளை தேடி வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற புதிய திட்டங்கள் உங்கள் மனசில் உதிக்கும். அந்த செயல்படுத்துகிற உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் உடல் சோர்வை தந்தாலும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் பலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. பணியிடத்தில் மேலதிகாரோட கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொஞ்சம் இணக்கமாக செல்வது உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குங்க. குடும்ப சூழலில் நிலவி வந்த குழப்பங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களும் இப்போ விடைபெற தருணம் வந்துடுச்சுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அந்யோன்யம் அதிகரிக்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளோட வளர்ச்சி மற்றும் அவங்களோட எதிர்காலத்து நலனில் உங்கள் அக்கறை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்ப வருமானத்தில் ஒரு சீரான உயர்வை பார்ப்பீங்க. இது உங்கள் பொருளாதார சுமைகளை குறைக்கும். பெண்களுக்கு எதிலும் ஒரு தெளிவான பார்வையும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிற ஆளுமையும் இப்போ இயற்கையாக அமையும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பும் அதன் மூலமாக ஒரு மன அமைதியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பண பலன்கள், நிலுவை வைத்த தொகைகள் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனத்தோடு எடுத்து வைக்கணும். மிக எளிதாக முடிஞ்சிடணும்னு நினைக்கிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாக பின்னாடி தான் கைகூடும். அரசு ரீதியான உதவிகள், அனுகூலங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வி பயிலுற மாணவர்கள் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றதும் ஐயங்களை உடனுக்குடன் தீர்த்துக்கிறதும் உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்வோட திசை இப்போ மங்களகலத்தை நோக்கி திரும்பி இருக்குங்க. தீய சொற்களுக்கோ தோல்விக்கோ உங்கள் அகராதியில் இடமே இல்லை. நன்மையே விளையும், நல்லதே நடக்கும். இறைவன் இந்த ஆன்மீக தேடலோட இறுதி பகுதியில் ஒரு நேயர் மனநிறைவோட இறைவனோட கருணையையும் கோள்களோட நகர்வையும் நம்ம உணர்ந்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு தனி மனுஷனோட நட்சத்திர பலன்கள் அவன் வாழ்வை எப்படி செதுக்குதுன்னு கேட்கிற மாதிரி இந்த நிறைவு பகுதி அமையுதுங்க. துலாம் ராசியோட அங்கமாக திகழற சித்திரை நட்சத்திரத்தோட 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் உதித்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு எச்சரிக்கையாகவும் அதே சமயம் பெரும் நம்பிக்கையோடும் தொடங்குதுங்க. எந்த முக்கியமான காரியத்திலையும் அடுத்தவங்களை முழுசாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதை விட உங்கள் நேரடி பார்வையில் அவற்றை வசிச்சிருப்பது உங்களை காக்கும். தொழில் மற்றும் வணிக ரீதியாக சில சின்ன சின்ன நெருக்கடிகள் தலை தூக்கினாலும் அவற்றை தகத்தெறிஞ்சு முன்னேற வல்லமை உங்களுக்கு இருக்குங்க. பணியிடத்தில் எந்த வேலைக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னு குழப்பம் வரலாம். அதனால் திட்டமிட்ட செயல்பாடு அவசியம். உங்கள் ஆழ் மனதில் நீண்ட நாட்களாக கனநின்று கொண்டிருந்த ஆசைகள் இப்போது நிறைவேற தருணம் வந்துடுச்சுங்க. கல்வி படித்து தகுந்த வேலைக்காக காத்துக்கிருக்கிற இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற உத்தியோகம் அமையும். திருமண தடைகள் விலகி மனதுக்கு இனிய வாழ்க்கை துணை அமைவதும், மழலை செல்வம் வேண்டி தவம் இருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பது இந்த மாதத்தோட விசேஷ பலன்களாக இருக்குங்க. கைகளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதனால் பொருளாதார நிலை மேன்மை அடையும். அடுத்ததாக துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்வை உற்று பார்த்தா குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோணி பிறகு மறையிற நிலை தெரியுது. குறிப்பாக தம்பதிகளுக்கிடையே எதிர்பார்த்த கருத்து மோதல்கள் வரலாம்.
அதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது இல்லறத்தில் அமைதியை நிலைநாட்டுங்க. பிள்ளைகளோட உரையாடலில் கனிவும் நிதானமும் தேவை. உறவினர்கள் எந்த வாக்குறுதியும் தராமல் இருப்பது பின்னாடி வர சங்கடங்களை தவிர்க்கும். நெடுநாட்களாக அரசு அலுவலகங்களுக்கு தேங்கி கிடந்த கோப்புகள் இப்போ சாதகமாக நகருங்க. உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தவங்க இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களை தேடி வருவாங்க. மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தின காலம் மறைஞ்சு இப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கும் கௌரவமும் உயரப்போகுதுங்க. துலாம் ராசியோட மற்றொரு அங்கமான விசாக நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய முயற்சிக்கும் போது சில இக்கட்டான சூழல்கள் வரலாம். ஆனாலும் உங்கள் சமயோசித்த புத்தியால் அவற்றை சமாளிப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் காட்டுற அதீத உழைப்பு போட்டிகளுக்கு உங்களுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் உயர் பதவிகளும் பரிந்துரைகளும் கிடைக்கும். இந்த நன்மைகள் உங்கள் வாழ்வில் தடையில்லாமல் தொடர உங்கள் குலதெய்வத்தை மனதோடு போட்டுருங்க. குலதெய்வம் என்பது எங்கேயோ இருக்கிற ஒரு உருவம் மாதிரி இல்லைங்க, அது வம்சத்தோட ஆணிவேர். குலதெய்வம் தெரியாதவங்க கூட இல்லத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த ஒளியில் அவங்க குலதெய்வத்தை காக்கிற தெய்வத்தை ஆகானம் செஞ்சு வழிபடுங்க. குலதெய்வம் குலம் காக்குன்னு சொல்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு மாபெரும் உண்மை. முதல்ல குலதெய்வம், பிறகு உங்கள் இஷ்ட தெய்வம், இப்படி வரிசைப்படுத்தி வழிபடும்போது எத்தனை கோயில்கள் ஏறி இறங்கினாலும் கிடைக்காத மாற்றம் உங்களை தேடி வரும். தினமும் காலையில் எழுந்த உடனே அந்த பிரபஞ்சத்தோட கண்கள் தெய்வமான சூரிய பகவானை வணங்குறதை வழக்கமாக ஆக்கிக்கோங்க. மற்ற கிரகங்கள் சாதகமில்லாத நிலையில் இருந்தாலும் ஆதித்தனத்தோட அருள் பார்வை இருந்தால் உங்கள் வம்ச வாழ்வோட இருள் அகன்று ஒளி பிறக்கும். உங்கள் கண்களில் வழிஞ்ச கண்ணீர் எல்லாம் காணாமல் போகுங்க. இந்த பயணத்தோட நிறைவாக உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும் ஒரு எளிய பயிற்சியை செய்யுங்க. உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற சின்ன உதவியை செய்யுங்க. இதுக்கு பெரிய பணம் செலவு செய்ய வேண்டாம். ஒருவேளை உணவளிப்பது கூட உங்கள் பாவ மூட்டைகளை கரைச்சி புண்ணியத்தை சேர்க்கும். எண்ணம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை ஒரு வசந்தமாக மாறும். நன்மையே நடக்கும், நல்லது மட்டுமே நிகழும். மனமார்ந்த நன்றியோடு இந்த உரையாடலை நான் நிறைவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.